வெப்பம் தனிதாச்சு. இப்போ மழை பெய்ய ஆரம்பிக்க போது ஸ்மார்ட் போன் மழை. பஞ்ச்லைன் கொஞ்சம் முக்கியமாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் உண்மையாகவே ஸ்மார்ட் போன் மழை தான் வந்து பெய்ய போகுது இந்த ஜூலை மாதத்தில். அதுவும் பின் பக்கமாக ஸ்க்ரூ டிரைவரை வச்சு கலட்டுற மாதிரி ஒரு பேக் பேனலோட ஸ்மார்ட் போன் வரப்போது. ஃபோல்டிங்லேயே இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த அந்த அடுத்த வெர்ஷன் அதில் ஒரு ட்விஸ்ட் வந்து இருக்க போது. இதெல்லாம் என்ன ஏதுன்றதை பார்த்தலாம் வாங்க. போன மாதமே வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த OnePlus Nord 4 கம்பல்சரி இந்த மாதம் லான்ச் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம லைட் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம், அதுதான் மொக்க ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரிவ்யூவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த Nord 4 நாங்க இம்போர்ட் பண்ணி சைனால இருந்து உங்களுக்காக கவர் பண்ணியிருந்தேன். போனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல போன் தான். என்னன்னா ஆப்டிமைசேஷன் நிறைய பண்ண வேண்டியது இருந்தது. இந்தியாவில் வரும்போது இந்த Snapdragon 7+ Gen 3 ப்ராசஸரை கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி கேமராவும் கரெக்டாக டியூன் பண்ணி கொடுத்தாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஏன்னா இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5500 mAh பேட்டரி, 100 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அலர்ட் ஸ்லைடரும் வந்து இருக்கு. ஆனா ரூமர் பிரகாரம் இந்தியாவில் வர்ற ஸ்மார்ட் போன்ல 8s Gen 3 இருக்குமோ அப்படின்னு ஒரு சில இடத்துல போட்டிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இருக்கிற போன் அப்படியே தான் கொண்டு வருவாங்க. எதுவும் புது மாற்றங்கள் ஹார்ட்வேர் வைஸாக வராதுன்னு நான் நம்புறேன். பட் பிரைசிங் மட்டும் அக்ரெசிவாக இருக்கும். அடுத்ததா ஃபோல்டிங் ஸ்மார்ட் போனில் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த போனுக்கு காம்படிஷன் இருக்கக்கூடிய மோட்டோ Razr 50 Ultra இது லான்ச் ஆகும் போது ஜூலை 4ஆம் தேதி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி போனை லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த லார்ஜஸ்ட் இதெல்லாம் நமக்கு வேணாம். நம்ம என்ன பார்க்கணும்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஏன்னா போன வாட்டி இருந்ததை விட பெட்டராக கொண்டு வராங்களா, இன்னும் கொஞ்சம் ஃபோல்டு நல்லா இருக்கா, அது ஆப்டிமைசேஷன் நல்லா பண்ணியிருக்காங்களா, குறிப்பாக பிரைசிங் கம்மியாக வச்சிருக்காங்களா, அதுதான் நமக்கு முக்கியம். அது இந்த பிரைசிங் என்னவா இருக்கும்னா 75,000 ரூபாய்க்குள்ள வரும்ன்றது போல எதிர்பார்ப்புகள் இருக்கு. Snapdragon 8s Gen 3 தான் இதுலயும் கொண்டு வர போறாங்க. 8s Gen 3 நம்ம சொன்னது போலவே நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்ல வந்துட்டு இருக்கு. ப்ராசஸரை பத்தி டெடிகேட்டட் வீடியோ வேணுமா? அது கூடவே சுட சுட சைனால இப்போ லான்ச் பண்ணிருக்கக்கூடிய Moto G85 இந்த ஸ்மார்ட் போன் தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் போன் டு ஹேவ் 4 years வாரண்டி. 4 வருஷம் வாரண்டியை தராங்களாம். 1 வருஷம் நார்மல் வாரண்டி, 3 வருஷம் எக்ஸ்டெண்டட் வாரண்டி. நல்லா இருக்குது இதில் கேட்கறதுக்கு. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஃபோனில் என்னத்தை கொடுத்து ஹைலைட் பண்ண முடியும்? வாரண்டியை கொடுத்து ஹைலைட் பண்ணலாமே. இது ஒரு நல்ல விஷயம். எல்லா பிராண்டும் இதை ஃபாலோ பண்ணால் சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 6s Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான Sony IMX882 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் தான் வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் வரும்போதாச்சும் புதுசாக அந்த யூஐயை கொடுப்பாங்களா இல்லை அதே மை யூஐயை கொடுப்பாங்களா? அது ஒரு டவுட். இந்த மொபைலுடைய பிரைசிங் 20,000 ரூபாய்க்குள்ள தான் வரும். அடுத்ததா ஓப்போன்னு சொல்றதா போப்போன்னு சொல்றதான்னு தெரியல. ஏன்னா ஒரு காலத்தில் ரெனோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருந்த ஒரு சீரிஸ். அதாவது பிரைசிங் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு டிசைனு, ஒரு டிஸ்பிளே, ஒரு ப்ராசர் ஓரளவுக்கு வந்து கொடுத்துருவாங்க. கேமரா அட்டகாசமாக இருக்கும். கடைசி 2-3 வருஷமாவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சொதப்பிட்டு வராங்க. ஒரே டைமில் கிடையாது, படிப்படியாக தான் சொதப்புறாங்க. அதனால் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அடுத்து வரப்போகிற இந்த சீரிஸ் அஃபிஷியலாகவே அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து இந்த லிங்க் எல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரெனோ 12 அந்த சீரிஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமென்சிட்டி 7300 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசர். ஆனால் பிரைசிங் மட்டும் 35,000-40,000 வைப்பாங்க. கேமரா மட்டும் நல்லா இருக்குன்ற பேரில். இதுக்கு மேலே இதை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஃபுல் ஸ்பெக்ஷீட் அப்படியே காமிச்சிரு, நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. LPDDR4X ரேமு, UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் அண்ட் IP65. IP68 20,000 ரூபாயில் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. இவங்களே 28,000 ரூபாய்க்கு IP69 கொடுத்துட்டாங்களே. இப்போ ஒரு ஃபோனில் ஒரு நல்ல ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க, அது நல்லாவும் இருக்குன்ற பட்சத்தில் அது ஏன் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்களது? அது இது ப்ரீமியம் செக்மெண்ட் வேறு, யோசிச்சு பாருங்க. அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு, அதாவது பின்னாடி ஸ்க்ரூ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் எதிரான்னு பார்த்தீங்கன்னா CMF உடைய புது ஃபோன். அதாவது நத்திங்கில் லைட் கொண்டு வந்தாங்க. CMF என்னடா கொண்டு வரதுன்னும் போது நாங்கள் ஸ்க்ரூவை வச்சு கொண்டு வரோம். நீங்களே ஸ்க்ரூவை வந்து கழட்டிக்கலாம் மாற்றி அப்படின்றது போல இந்த ஃபோன் வந்து இருக்க போது. இதுலேயுமே வந்து பிரகாரம் ரூமர் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 7300 ப்ராசஸ். ஓகேவா? இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்குள்ள. நம்ம ஓப்போ எவ்வளோ சொன்னோம் அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் கிளிஃப் இன்டர்ஃபேஸ் இதெல்லாம் வர மாதிரி வந்து எனக்கு தோணல. லீக் இமேஜஸ் வச்சு பார்க்கும்போது பின் பக்கமாக அந்த டயலை வச்சு சம்திங் மேஜிக் ஏதோ வந்து பண்ண போகிறாங்க. ரொம்ப பெரிய மேஜிக்லாம் கிடையாது, கிமிக் மார்க்கெட்டிங் அதை வச்சு தான் வந்து நடக்க போகுது. நம்ம பொறுமையாக வந்து பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக நான் வாங்கி உங்களுக்காக வந்து பண்ண தான் போகிறேன். அப்போ என்ன இருக்குன்றது வந்து பார்த்தலாம். அடுத்ததாக ஜூலை 10ஆம் தேதி அஃபிஷியலி சாம்சங் உடைய லான்ச் ஈவெண்ட் வந்து இருக்கு. இதில் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் Z Flip 6, Z Fold 6 இது ரெண்டுமே வந்து லான்ச் ஆக போகுது. இந்த வாட்டி இந்த ஃபிளிப் ஃபோல்டில் கம்பல்சரி ஸ்லிம்மாகவும் கொண்டு வரணும், பிரைசிங்கும் கரெக்டாக கொண்டு வரணும், கேமரா முக்கியமாக இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணும். இதெல்லாம் பண்ணுறாங்களான்னு வந்து பார்க்கலாம். ஏன்னா காம்படிஷன் செம ஹெவியாக இருக்கு. ரீசெண்டாக வந்து விவோ ஸ்மார்ட் ஃபோன்லையும் கேமரா சூப்பராக இருந்துச்சு. ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருந்துச்சுங்க. பிரைசிங் ஓவர் 1,60,000 ரூபாய். பட் ஃபோல்டிங்கில் 6 வருஷமா இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனி பண்ண முடியாத விஷயத்தை இப்போ OnePlusம் விவோவும் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி காம்படிஷன் ஹெவியாக இருக்கிறதுனாலயாச்சும் சாம்சங் அந்த விஷயத்தை பண்ணியே ஆகணுன்றதை நான் எதிர்பார்க்குறேன். வாட்ச் 7 சீரிஸும் வந்து லான்ச் ஆகும் போது அதில் அல்ட்ரா இந்த வாட்சுக்கு போட்டியாக வாட்ச் 7 அல்ட்ரா வந்து மேபி அவங்க லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் சாம்சங் உடைய M சீரிஸ்லையும் ஒரு மொபைல் ஃபோன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லான்ச் ஈவெண்ட்ல பண்ண மாட்டாங்க, ஆனால் அடுத்த மாதம் இன் பிட்வீனில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோனை அண்ணன் தம்பி 2 பேருமே லான்ச் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க இல்லையா பேரை மாற்றி, அந்த மாதிரி iQOO Z9 Lite Vivo T3 Lite அப்படின்ற பேரில் 2 ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, ஒரே ஸ்மார்ட் ஃபோன் 2 பேரில் லான்ச் ஆக போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 6 Gen 1 அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் வரப்போகிறதா சொல்லி வெளியிலலாம் ஓடிட்டு இருக்கு. பட் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் Dimensity 6000 சீரிஸில் ஒரு ப்ராசஸர் தான் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. LCD பேனல் வரப்போகுது அண்ட் உங்களுக்கு 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 5000 mAh பேட்டரி அப்படின்றது போல ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சேர்த்து இதோடைய பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15,000 rupees அதுக்குள்ள தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்ததா வந்தான் சுட்டான் ரிப்பீட் பிராண்டு. இப்போ என்ன ஆனாங்கன்னே தெரியாத ஒரு பிராண்டு ரியல்மி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ராசஸரில் ஒரு ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க, யூனிசாக் ப்ராசஸரில். அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே இதை பற்றி நான் சொல்ல விரும்பல. ஜூலை மாதத்தில் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போகுது அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இது எல்லாமே ஏதாச்சும் புதுசாக வரும், திடீர்னு லான்ச் இவெண்ட் ஏதாச்சும் வந்து பிளான் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற டைம் வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு ரொம்ப ஆவல் ஏற்படுத்தின அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எதுன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். எல்லாருமே நான் எதிர்பார்த்த அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் சொல்கிறீங்களான்ட்டு. மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.